Hi guys, welcome back to football video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ISL சீசன் 12 டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்னு நாம் பார்க்க போறோம். இத பத்தி AFF and FSDL என்னப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாம் பார்க்க போறோம். AFF and FSDL ஓட MRA ரைட்ஸ் பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு நாம் பார்க்க போறோம். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ISL சீசன் 12 டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட AFF-ம் அதே போல FSDL-ம் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு ப்ரொபோசலை சுப்ரீம் கோர்ட்ல வச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தான் இந்த கேஸை நடத்திட்டு இருக்குன்னு நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற டிசிஷன் தான் ஃபைனல் டிசிஷன் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதே போல சுப்ரீம் கோர்ட்டும் இதுக்கான கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா AFF-ம் நம்மளோட FSDL-ம் ரெண்டு பேரும் சேர்த்து அவங்களோட ப்ரொபோசலை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொபோசல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோ சூப்பர் கப் செப்டம்பர்ல நடத்திட்டு ISL சீசன் 12 டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரொபோசல்ல இருந்ததா மோஸ்ட் ட்ரஸ்டபிள் சோர்சஸ் மார்க்கஸ் ஆகட்டும், அதே போல நம்மளோட டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆகட்டும், IFTWC ஆகட்டும், இவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த நியூஸ் உண்மைதான். ஸோ மோஸ்டா ISL சீசன் 12 டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகும் தான் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வருது. பட் இதுல சில பிரச்சனைகளும் இருக்கு. ஏன்னா சில டீம்ஸ்லாம் அவங்களோட எல்லா ஆப்ரேஷன்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ISL கிளப் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ், ஏன் நம்ம சென்னை FC ஆகட்டும், எல்லாருமே அவங்களோட ஆப்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ ரெசீவ் ஆகணும். ஸோ அதனால ISL இவங்க கொடுத்த ப்ரொபோசல் மாதிரி டிசம்பர்ல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி ஜனவரியில கூட ISL ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அதுக்கான விண்டோ எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் இது வரைக்கும் நமக்கு ஐடியா இல்லை. ஆனா இவங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த ப்ரொபோசலை சப்மிட் பண்ணியிருக்கிறதா, AFF-ம் ISL-க்கான ப்ரொபோசலை சப்மிட் பண்ணியிருக்கிறதா நம்மளோட IFTWC அதே போல இவங்கெல்லாம் மார்க்கஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது. ஆனா இப்போ நமக்கு ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இந்த வருஷம் ISL உண்டுப்பா, அதுல நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. ISL சீசன் 12 மோஸ்டா நடக்கும். நடக்கலன்னா ஷாக்கிங் தான். இப்போ வரைக்கும் வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ ISL சீசன் 12 உறுதின்னு சொல்லிடலாம். ஸோ அப்படிதான் இப்போ ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் இதில் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா ISL-ல இப்போ வந்து ஆல்ரெடி 13 டீமா இருக்கும். இப்போ 14th டீமா இன்டர் காஷியும் உள்ள கொண்டு வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண போறாங்கன்னு. பட் சில ISL கிளப்ஸான கேரளா பிளாஸ்டர்ஸ் ஆகட்டும், சென்னை FC ஆகட்டும், ஒடிசா FC ஆகட்டும், இவங்கெல்லாம் அவங்களோட ஃபுட்பால் ஆப்ரேஷன்ஸை சஸ்பெண்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க ரெஸ்யூம் பண்றாங்களா அப்படின்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ஆக மொத்தத்துல ISL திருப்பி ரெஸ்யூம் ஆகும்னு இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. இதோட நல்ல நியூஸஸ் வரும். சென்னை FC அவங்களோட இதை ரெஸ்யூம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ISL டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ISL பாத்தீங்கன்னா FSDL அண்ட் நம்மளோட AFF இந்த ISL MRA ரைட்ஸ் பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இப்ப தற்காலிகமா முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க இப்போதைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ரொபோசலை கிரியேட் பண்ணுங்க, லாங் ப்ரொபோசலுக்கு போகாதீங்க, இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரொபோசலை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனையை இப்ப முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதனால இப்ப இந்த சீசனுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சீசனுக்கான MRA ரைட்ஸ் ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். ஸோ மற்ற சீசனுக்கு வந்து ஃபியூச்சர்ல தான் தெரியும். இந்த சீசனுக்கான MRA ரைட்ஸ் பிரச்சனை எதுவும் இல்லைன்னா இப்போ வரைக்கும் நியூஸஸ் வருது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.